அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 17:5 முதல் பகுதியும் 8 கடைசி பகுதியும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னாகமம் 16 கோராகின் கூட்டத்தார் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக வந்து நீங்கள் மிஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் வைராக்கியமாய் எழுந்தருளினார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது தான் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கோலை தெரிந்தெடுத்து கொண்டு வாங்க, அதை சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கும்போது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் சொன்னார். இதுதான் நமக்கு வாக்கு தத்தம். அப்போது ஆண்டவர் இந்த முறுமுறுப்புகள், அந்த மற்றவர்களுடைய முறுமுறுப்புகளை ஓய பண்ணுவதற்காகவே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது 8 தான் பார்க்கிறோம். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்ப்பது மட்டுமல்லாமல் அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் இந்த மாதம் துளிர்க்க பண்ண போகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் வறண்டு போய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் பட்டு போய் இருக்கலாம், காய்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் நம்ம குறைந்து போகும்போது நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த முறுமுறுப்புகளை கர்த்தர் ஓய பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த மாதம். ஆகையினால்தான் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆரோனாக கர்த்தர் ஒரு நல்ல ஆசாரியனாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவர் துளிர்விட செய்வார். இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன், நம்மை பரியாசம் பண்ணினவர்கள், நம்மை நிந்தித்தவர்கள், நமக்கு விரோதமாய் பேசினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை ஒரு வேதனையோடு, இத்தனை வருடங்கள் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியலையே, ஒரு செழிப்பை பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்க தானே. இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் வறண்டு போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை கண்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை துளிர்விட பண்ணி ஜெயிக்க பண்ண போகிறார். உங்களுடைய பிஸ்னஸில் ஒருவேளை வறண்டு போய் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த வறண்ட பிஸ்னஸை கர்த்தர் துளிர்விட பண்ணுவார். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் துளிர்விட பண்ணுவார். நெருக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், ஆனால் உண்மையிலே நிச்சயமாக ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் துளிர்விட பண்ணுவார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க. இதுதான் தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இப்பொழுதே தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல ஆண்டவரே, இந்த இடத்துல நான் அவமானத்தை சந்தித்தேன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் நிந்திக்கப்பட்ட ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் உங்களை துளிர்க்கும்படி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் துளிர்க்கும் போது உங்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். அதில் 8 பார்க்கிறோம், மறுநாள் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் போகும்போது அது துளிர்த்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப வருஷமாக நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரே இரவிலே உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறார். துளிர்க்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் கிரியை செய்வார். இதை நீங்கள் நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு வறண்டு போயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையும், ஆண்டவரை பட்டு போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், ஆண்டவரை அவர்களுடைய பிஸ்னஸை, அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுகிற தேவனப்பா, துளிர்விட பண்ணுகிற தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் சொன்னது தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆனால் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது துளிர்த்து துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஸோ இன்றைக்கு நீங்கள் கலங்கார்ந்திருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்வார். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க செய்வார். காட் பிளஸ் யூ.